இது எதுக்கு பெருசாக வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பெருசு வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. பெருசு செய்கிற வேலையோட இது வந்து டபுள் மடங்கு செய்யும். ப்ளஸ் இதில் வந்து 4x4 இருக்குது. எந்த சேடை எந்த வாய்க்காலில் எதில் உட்காந்தாலும் 4x4 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வண்டி வெளியே வந்துடும். இது வந்து நம்ம தர்பூசணி போடுறதுக்கு, கரும்பு கால் ஓட்டுறதுக்கு, கரும்பு பார் போட்டு 4 அடி பாருக்கு உள்ளார ஓட்டுறதுக்கு, அப்புறம் சாம்பார் காய் ஃபுல்லாக தோட்டக்கலை பயிருக்கு வைக்கிறதுக்கு. ஹீட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது. பெரிய வண்டி மாதிரி அது ஹீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. வண்டி ஹீட்டு நார்மல், சவுண்டும் நார்மல். வணக்கம்ண்ணா. வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் ஊர்ண்ணா? எங்கள் பேர் சூர்யா, நான் சூரையப்பட்டு. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா விஎஸ்டியில் மினி டிராக்டர் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கீங்க. ஆமாம். இந்த டிராக்டர் எங்கே வாங்கினீங்க, எப்போ வாங்கினீங்க? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி விக்கி டிராக்டர் ஷோரூமில் தான் வாங்கினேன், விஎஸ்டி சக்தி. இந்த டிராக்டர்னா என்னென்ன வேலைக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்களா? இது வந்து நம்ம தர்பூசணி போடுறதுக்கு, கரும்பு கால் ஓட்டுறதுக்கு, கரும்பு பார் போட்டு 4 அடி பாருக்கு உள்ளார ஓட்டுறதுக்கு, அப்புறம் சாம்பார் காய் ஃபுல்லாக தோட்டக்கலை பயிருக்கு வைக்கிறதுக்கு. நீங்கள் ஆனால் இந்த டிராக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் வந்து ஒரு 5-6 வருஷமாக இருக்கேன். ஓகே. நீங்கள் ஆனால் என்னென்ன டிராக்டர்லாம் ஓட்டிருக்கீங்க? நான் HMT 59, ஜாண்டியரு, டிஜி டிராக்டரு, மகேந்திரா, சோனாலிக்கா எல்லாமே ஓட்டிட்டு. சார், இப்போ இவ்வளோ டிராக்டர் நீங்கள் ஓட்டும்போது திடீர்னு விஎஸ்டியில் அந்த மினி டிராக்டர் எடுக்கலாம்னு முடிவு பண்ணது காரணம்னா யார் சொல்லியிருந்தீங்க, எப்படி போய் எடுத்தீங்க? இல்லை, நாங்களாக ஃபீல்டில் ஓட்டக்குள்ளே பார்த்தோம். இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, மேன் பவர் அடிக்கடி ஆளுங்க வந்து வரமாட்டாங்க அந்த தோட்டக்கல் பயிருக்கு. அதனால் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியல, அதனால் வேஸ்ட் ஆகுது நிறைய. குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதுக்கு வந்து ஸ்பெர்டிலைசர் தடிக்க முடியல. அதனால் இந்த வண்டி இருந்துச்சுன்னா உள்ளார பூந்து ஓட்டத்துக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு அதனால் எடுத்தேன். ஓகேண்ணா. இப்போ நான் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா? ஆமாம். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளோ நேரமாக ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேண்ணா. இப்போ டைமிங்னா? இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுது. அதிகபட்சமாக எவ்வளோ ஏக்கர் நம்ம ஓட்டி முடிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? இப்போ ஒரு 4 ஏக்கர் ஓட்டிருப்பேன். 4 ஏக்கர் ஓட்டிருக்கீங்க. ஓகேண்ணா. இப்போ 1 மணி நேரத்துக்கு மைலேஜ்னு பார்க்கும்போது இந்த டிராக்டர் எவ்வளோ தருது? 1.2, 1 லிட்டரு 200 ml. ஓகே. இது கம்மியாக இருக்குங்களா அதிகமாக இருக்கு? இது கம்மி தான். கிட்டத்தட்ட இந்த டிராக்டர் வாங்கி 3 மாதம் ஆச்சுன்னு சொன்னீங்க. எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க இது வரைக்கும்? ஒரு 150 மணி நேரம் ஓட்டிருப்போம். ஓகேண்ணா. 150 மணி நேரம் ஓட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சர்வீஸ்ன்றது பண்ணியிருப்பீங்க. பண்ணிட்டு. சர்வீஸ் எப்படி வீட்லேயே வந்து பண்ணுறாங்க, இல்லை ஷோரூம் வீட்டு வந்து பண்ண சொல்லுங்கள்? இல்லை, நம்ம ஃபீல்டு எங்கே ஓட்டி நம்ம விட்றோமோ அங்கேயே வந்து பண்ணுறாங்க, வீட்டுக்கும் வந்து பண்ணுறாங்க. இப்போ சர்வீஸ் பண்ணுற விதங்கள் எப்படி இருக்குது? மெக்கானிக்கல் நல்லா பேசுகிறாங்களா? இல்லை, கண்டிப்பாக. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர் எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் நல்லா பேசுவாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறதே விதங்கள் மாறும். அப்படி பார்க்கும்போது விக்கி ஏஜென்சி எப்படி இருக்குது? நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. எந்த ஒரு இதுவாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும் ஈவினிங் 6 மணிக்கோ இல்லை காலையில் ஒரு 7 மணிக்கோ இந்த மாதிரி கொல்லியில் வந்து வண்டி நின்று போச்சு, இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகலை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க டியூட்டி அவர் வந்த பிறகு வந்துடுறாங்க. கண்டிப்பாக ஒரு 9 மணிக்குள்ளார வந்துடுவாங்க மார்னிங். இப்போ நீங்கள் இந்த டிராக்டர் புதுசாக அந்த ஊருக்கு வாங்கி வந்துருக்கீங்கன்னா, இந்த மாதிரி டிராக்டர் வேறு ஏதாவது அந்த ஊரில் இருக்குங்களா? இல்லை. ஓகேண்ணா. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டிராக்டர் வாங்கிட்டு வரும்போது மற்ற பெரிய டிராக்டர் வச்சுருவங்க என்ன சொன்னாங்க? இந்த டிராக்டர் ஓட்டி பார்த்தாங்களா? எல்லாருமே ஓட்டி பார்த்தாங்க. இது எதுக்கு பெருசாக வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பெருசு வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. பெருசு செய்கிற வேலையோட இது வந்து டபுள் மடங்கு செய்யும். ப்ளஸ் இதில் வந்து 4x4 இருக்குது. எந்த சேடை எந்த வாய்க்காலில் எதில் உட்காந்தாலும் 4x4 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வண்டி வெளியே வந்துடும். நீங்கள் 4 வீல் டிரைவ் இதில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர் போட்டு தான் ஓட்டிட்டு புழுதி ஓட்டிருந்தீங்க. ஆமாம். இதுக்கு 2 வீல் டிரைவ் போட்டு யூஸ் பண்ணுறீங்களா, 4 வீல் டிரைவ் போட்டு? 2 வீல் டிரைவ். 2 வீல் டிரைவ் தான். இப்போ 2 வீல் டிரைவ் போட்டு யூஸ் பண்ணும்போது மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது? 4 வீல் டிரைவ் போட்டு யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும்? 4 வீல் டிரைவ் போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ட்ராப் ஆகும். அந்த மாதிரி வண்டியோட இப்போ தொடர்ந்து காலிலேருந்து மதிய வரைக்கும் ஓட்டிருக்கீங்க. வண்டியோட ஹீட்டுன்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஹீட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது. பெரிய வண்டி மாதிரி அது ஹீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. வண்டி ஹீட்டு நார்மல், சவுண்டும் நார்மல். கீர்லாம் போகிறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்குல்ல, கஷ்டமாக? ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக தான் இருக்குது. ஓகேண்ணா. இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ RPM வச்சு ஓட்டிங்க? லோவில் ஓட்டிங்களா, மீடியம் வச்சு ஓட்டிங்களா? லோவில் தான். லோவில் வச்சு ஓட்டிங்க. ஓகே. அது மாதிரி PTO ஸ்பீடுன்னு பார்க்கும்போது எவ்வளோ வச்சு ஓட்டிங்க? ஃபஸ்ட்டு நம்ம இதில் 2 டபுள் PTO உண்டு. அதில் ஃபஸ்ட்டு PTOவில் போட்டு ஓட்டும். சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறோம் யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னு நினச்சா அந்த விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? யாரெல்லாம் எடுக்கலாம்? தோட்டக்கால் பயிர் பண்ணுறவங்க, இந்த 4 அடி கரும்பு போடுறவங்க, இது தர்பூசணி, அது மாதிரி பார்த்தீங்கன்னா முலாம்பழம் போடுவாங்க, அவங்களாம் வந்து எடுக்கலாம்.